தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? யோபு 11:7. சில ஆண்டுகளுக்கு முன்பு நிக்கோலஸ் என்ற ரஷ்ய விண்வெளி வீரர் விண்வெளிக்கு சென்று ஆராய்ச்சிகள் செய்துவிட்டு பூமிக்கு திரும்பி வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார். நான் வானத்தில் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்தேன். அதில் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லும் கிறிஸ்துவை காணோம். கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை என்றார். இதை எல்லா மேகசின்ஸும் பப்ளிஷ் பண்ணியது. இதற்கு பதில் அளிக்க விரும்பிய மேன் ஆஃப் காட் பில்லி கிரஹாம் அடுத்த நாள் மேகசினில் ஒரு சிறு கதையை இவ்வாறு எழுதினார். ஒரு மரத்தின் அடியில் மண்ணுக்கு அடியில் இருந்த மண்புழு ஒன்று வெளியே வந்து பூமியின் 4 திசைகளையும் எட்டி பார்த்து திரும்பவும் மண்ணுக்கடியில் சென்று தன் இனத்தாரிடம் சொன்னதாம், நான் பூமிக்கு சென்று பார்த்தேன், அங்கு மனிதர்களே இல்லை, மனிதர்கள் இல்லவே இல்லை என்று. விண்வெளி வீரனே, நீ கிறிஸ்துவை காண வேண்டுமென்றால் கல்வாரிக்கு வா, சிலுவை அருகில் வா என்று எழுதியிருந்தார். ஆம், அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் சாவாமையுள்ளவர். அவரின் சம்பூரணத்தை அறியக்கூடுமோ? அவரின் அன்பை அறிய சிலுவைக்கு அருகில் செல்வோம். அவரின் இரத்தத்தால் நம் பாவங்களை சுத்திகரிப்பார். தம் பிள்ளையாக நம்மை அணைத்துக் கொள்ளுவார். ஆமேன்.